வீராமாறன் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜயோட அம்மாவும் பிளான் பண்ணிட்டாங்க. இந்த குடும்பத்திலேருந்து யாரையாவது ஒருத்தர் காவு வாங்கி ஆகணும். அதுக்கு சாமி ஆடுற மாதிரி சாமியாடி இந்த குடும்பத்து பொம்பளைங்களை யாரையாவது காட்டு பக்கம் அனுப்பணும்னு நினச்சிட்டு சாமியாடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பரிகாரமாக காட்டு கோயிலுக்கு நீங்கள் தீபத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க. அதில் ஒருத்தர் பயப்படுறாங்க. ஐயோ காட்டு கோயிலுக்கு அதுவும் பொம்பளையை தனியாக அனுப்புறதா பெரிய ஆபத்தாச்சுங்கிறாங்க. வீரா இது விஜயோட செட்டப் தான், எனக்கு நல்லா தெரியுது. இவளுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்குறாங்க. இந்த வீட்டு பொம்பளைகள்ல யார் வேணாலும் காட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க மாறன். யார் வேணாலும் போகலாங்கிறாங்க. அந்த குடும்பத்தோட குத்து விளக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக காவலாக இருக்கிற காவல் தெய்வம் எங்கள் விஜயே வருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் விஜய் வாயை பழக்கிறாங்க. என்னது நானா? மாறன் சொல்லி முடிச்சதும் அந்த அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற விஜய், அடிப்பாவி என்னை நல்லா மாட்டி விட்டுட்டு நான் கொடுத்த பணத்துக்கு எனக்கே செய்வனை வச்சு விட்டுட்டியேன்னு பார்க்குறாங்க. என்ன விஜய் காட்டுக்கு போகிறதுக்கு தயாராங்கிறாங்க. ஐயோ மச்சான் நான் எப்படி போவேங்கிறாங்க. இந்த பக்கம் வள்ளியம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே போகிறேங்கிறாங்க. அதே சாமியை விஜய் தான் போகணும்னு சொல்லிடுச்சு. அப்போவே மலையும் ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் நான் மாற்றி பேசக்கூடாதத. விஜய் போனா தான் இந்த பரிகாரம் செல்லும். நீ பேசாமல் அமைதியாயிரு, விஜயை போகட்டுங்கிறாங்க மாறன். ஐயோ நாம போட்டு வச்சிருக்கிற பிளானுக்கு எதிர்மாறா இந்த சாமியடி வேற சொல்லிட்டு போயிட்டாலே. இவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் நான் போகக்கூடாதுன்னு சொல்ல இருடி வர அப்படின்ட்டு அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் கூப்பிடுறாங்க. இதை பாருமா, நல்லா காட்டு கோயிலுக்கு போக முடியாது, ஒழுங்கு மரியாதையாக மறுபடியும் வந்து சாமியாடி நான் போகக்கூடாது, அந்த வள்ளி தான் போகணும்னு வந்து சொல்லுவாங்கிறாங்க. அடி பாவி, இப்படியெல்லாம் அடிக்கடி சாமி ஆடினா யாருமே நம்ப மாட்டாங்க. இது பொய்ன்னு தெரிஞ்சு எனக்கு நல்லா அடி கொடுத்துருவாங்க. நான் வந்து சாமி அடியெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறாங்க. பாரு உன்னை அடித்தாலும் சரி ஊரை விட்டே துரத்தினாலும் சரி இப்போ வந்து நீ சாமி ஆடித்தான் ஆகணுங்கிறாங்க. விஜய் என்னை எப்படியாவது நீ காப்பாற்றி விட்டுதான் ஆகணும், வா போகலாம் அப்படின்னு வலு கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி வரம் போடி வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பால் கூட எடுக்கிறதுக்காக தயாராக இருக்கும்போது மறுபடியும் விஜயோட அம்மா சாமி ஆடுற மாதிரி வேப்பிலை கொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மாறன் மறுபடியும் சாமி வந்தாச்சா ஏறின சாமி திரும்பவும் வந்து கணக்கு சொல்கிறாங்கன்னா வேற ஏதோ பிளான் போட்டு வந்துட்டாங்க. சரி அடுத்த பிளான் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. விளக்கு எடுத்துக்கிட்டு போகிற பொண்ணு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்கிறாங்க விஜயோட அம்மா. ராமச்சந்திரன் இதை பார்த்துட்டு விஜய் நீ தானே விளக்கு எடுத்துகிட்டு போகிற, வா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. விஜய் போய் முன்னாடி நிற்கிறாங்க. இந்த பொண்ணு இல்லைடா, உன் குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு தான் வந்து விளக்கு எடுத்துகிட்டு போகணும், அவள் தான் என் காலில் வந்து விழணும், அப்போ தான் உன் குடும்ப சாபம் நீங்குங்கிறாங்க. அம்மா இவளும் என் மருமக தான்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன். இல்லை இவளுக்கு போட்டியா இன்னொருத்தி வந்திருக்காளே, அப்படி இருக்கும்போது இவ எப்படி உன் வீட்டு மருமகளாக முடியும்? வள்ளியம்மா சரி விஜய் போகலைன்னா நான் போகிறாங்கன்னா நானும் போகிறேங்கிறாங்க. வீராவுக்கு பின்னாடி கண்மணியும் போகிறான்னு சொல்கிறாங்க. மறுபடியும் மாறன் விஜயை மாட்டி விடுறாங்க. ஐயே ஒத்தப்படையெல்லாம் போகணும், ரெட்டப்படையாக தானே இருக்கு, விஜயும் கூட போகிறது நல்லதாங்கிறாங்க. என்ன விஜய் இவங்கெல்லாம் போகிறாங்க நீயும் போறியாங்கிறாங்க. விஜய் சரிங்கிறாங்க. விளக்கேற்றுறதுனா எங்கே போய் எப்படி ஏற்றிட்டு வரணும்னு கேட்குறாங்க மாறன். அங்கே காட்டுக்குள்ளே கருப்பராயன் இருக்குது, அந்த கருப்பராய சாமிக்கு நீங்கள் விளக்கேற்றிட்டு திரும்பி பார்க்காம வரணும்னு சொல்கிறாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே விளக்கேற்றிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்தை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. இப்படி சாமியாடி சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் மாறன் கேட்குறாங்க. முதல்ல ஒரு பொண்ணு போனால் போதும், நீங்கள் இப்போ 5 பொண்ணு போனாலும் சரின்னு சொல்கிறீங்க. டேய் சாமி சொன்னால் இன்னும் கேட்டுக்கடா, எதுவும் குதர்க்கமாக பேசிகிட்டு இருக்காதுங்கிறாங்க வள்ளி. டேய் மாறா, முதல்ல சொல்லும்போது சாமி திடீர்னு மலையேறிடுச்சு, அடுத்த தடவை வந்து தான் விளக்கமாக சொல்லிடுச்சல்ல, அதை நம்ம கேட்டுட்டு செய்ய வேண்டியதாண்டா, நீ ஏன்டா சந்தேகப்படுற? விஜய் மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு திட்டத்தை போடுறாங்க. அவங்க டிரைவரை கூப்பிட்டு 5 பேரும் காட்டு வழியாக போய்கிட்டு இருப்போம், அப்போ எப்படியாவது இந்த வள்ளியம்மாவை மட்டும் பிரித்து அவளை நீ காலி பண்ணிவிடு, அந்த நேரத்தில் யாராவது தடையாக வந்தாங்கன்னா அவங்க கதையும் முடிச்சிடு, சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன்ட்டு போகிறாங்க அந்த டிரைவர். கண்டிப்பாக இந்த பிளான்லேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, இன்னைக்கு வள்ளி காலின்னு நினச்சிட்டு போகிறாங்க விஜய். ராமச்சந்திரா உங்கள் வீட்டில் மூத்த பொண்ணை இங்கே வர சொல்லு, அவங்க மடியில் தான் அம்மன் சிலையை வச்சு பண்ணி எடுக்கணும், இது கோயிலோட ஐதீகம், மூத்த பொண்ணை வர சொல்லுங்கிறாங்க. ராமச்சந்திரன் வள்ளியம்மாவை தான் கூப்பிடுறாங்க. வள்ளியம்மா நானா? கண்மணி நீ போனால் நல்லா இருக்குங்கிறாங்க. வள்ளியம்மா நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க, நீங்கள் தான் போகணும்னு சொல்லிடுறாங்க கண்மணி. சரின்ட்டு வள்ளியம்மாவும் போய் ஆசையாக அந்த சிலையை வாங்குறாங்க. விஜய் ஏற்பாடு பண்ண இன்னொரு அம்மா கிட்ட கண் அசிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க இரு வள்ளியம்மா, நீ ஒரு கல்யாணம் ஆகாதவ, உனக்கு கல்யாணமா காட்சியா குழந்தையா குட்டியா, நீ வெறுமர மாதிரி இருக்க, நீ போய் அம்மன் சிலையை வாங்கி உன் மடியில் வைக்கலாமா, அது நல்லது இல்லைங்கிறாங்க. எங்கள் அத்தையை பார்த்து இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு மாறன் கேட்கவும் வீரா சொல்கிறாங்க இதை பாருங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் அத்தைக்கு 7 குழந்தைங்க. மாறன் கூட பிறந்தவங்க 3 பேர், நாங்கள் அக்கா தங்கச்சிங்க 3 பேரும், அவங்க அண்ணனையும் அவங்க குழந்தைகளாக தான் பார்த்து குடும்பத்தை வளர்த்துறாங்க. கொஞ்சம் குணநலம் இல்லாமல் இந்த குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாற்றி வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்டவங்களை இப்படி பேசுகிறீங்க. பெத்த தாய் கூட தான் குழந்தைன்னு ஒரு சுயநலத்தோடு வளர்த்திட்டு இருப்பாங்க, ஆனால் எங்கள் வள்ளியம்மா அப்படி இல்லை, அவங்களுக்கு நாங்கள் இருக்கோம். இந்த அம்மனுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர்த்த சொல்வீங்கன்னு கேட்குறாங்க. உலகமே அவளோடதுங்கிறாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வள்ளியம்மாவுக்கும் நாங்கள் அத்தனை பேரும் இவங்க குழந்தைங்க தானுங்கிறாங்க. வீரா வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், விட்டு வீராங்கிறாங்க வள்ளி. பெத்த தாயோட குறை தெரியாத அளவுக்கு அண்ணன் பசங்களை அவங்க வளர்த்திருக்காங்க, அவங்க வளர்த்தணுங்கிறக்காக இவங்க கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்திருக்காங்க. இந்த சடங்கு பண்றதுக்கு இவங்களை விட தகுதியானவங்க யாருமே கிடையாதுங்க.
வள்ளியம்மா நீங்கள் வாங்க வந்து உட்காருங்கன்னு வீரா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன பெருமையாக நினச்சிருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும், நான் உட்காரலைங்கிறாங்க வள்ளி. ஐயோ சொன்னா கேளுங்க வள்ளியம்மா, நீங்கள் தான் உட்காரணும் வாங்க அப்படின்னு கண்மணி, பிருந்தா, வீரா இவங்க 3 பேருமா சேர்ந்து அவ உட்கார வச்சு அவங்க மடியில் சிலையை வைக்கிறாங்க. மறுபடி பொன்னஞ்சலாட்டி அதுக்கப்புறமா சிலையை ஐயர் வாங்கிக்கிறாங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற விஜய் அப்படியே பொங்கி பொறுமை நினைக்கிறாங்க. எப்படிடா இந்த வள்ளியம்மாவை ஏதாவது ஒரு வழி பண்ணி அசிங்கப்படுத்தணுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய். இங்க மாறன் அந்த நல்ல வார்த்தை பேசின 4 பொம்பளைங்களையும் சும்மா விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிடுறாங்க. மாறன், உங்க மாமனார் மாமியார் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் வேற பக்கம் தனியாக இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஓஹோ, கல்யாணமாகி 10 வருஷம் ஆகி மாமனாரை தனியாக விரட்டி விட்டுட்டு சோறு கூட போட முடியாதனால தானே தனியாக விரட்டி இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள்லாம் எங்கத்தையும் வந்து பேச வந்துட்டீங்களா? அப்படி கேட்க முடியும். இன்னொரு அம்மாவுக்கு கோவம் வருது. இதை பாரு மாறா, எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கிறாங்க. ஓஹோ, அப்போ நீங்கள் பேசலாம் நான் பேசக்கூடாதான்னு கேட்குறாங்க. இந்த ஊருக்குள்ளே யார் யார் மாமனாரை வச்சு பிழைக்கிறாங்க, யார் யார் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க, யார் யார் கூட்டு குடும்பமாக இருக்காங்க, யார் நல்லா இருக்காங்க, யார் சச்சரவும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயமெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் இதெல்லாம் சபையில் வச்சு பேசினா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. நான் அமைதியாக இருக்கேன். எங்களை பேசின உங்களை போனா போகுதுன்னு விட்டுட்டு எங்கள் அத்தையை பற்றி சாதாரணமாக இடப்படாதீங்க. எங்கள் அத்தை எங்களை சின்ன வயசில் பிடிச்சி வளர்த்துது. அதுவும் ஒத்த ஆளாக எங்களை எல்லாத்தையும் ஒத்துமையாக வளர்த்துது. இனிமேல் யாராவது எங்கள் அத்தையை பற்றி தப்பாக பேசி பாருங்க, சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளின்னு எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், திருப்பி நான் பதிலடி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாறன். அப்படி சொல்லுடா மாறாங்கிறாங்க ராகவன். நாக்கு இருந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களா, இனிமேல் இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வீரா, நான் பேசுனதெல்லாம் கரெக்ட் தானேன்னு மாறன் கேட்குறாங்க. நீ பேசுனது கரெக்ட் தான். சில பேர் அன்பாக பேசுவாங்க, சில பேர்த்துக்கு இப்படி சொன்னா தான் புரியுங்கிறாங்க வீரா. விஜய் அந்த டிரைவரை கூப்பிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பிளான் படி கரெக்டாக செஞ்சிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடுவேங்கிறாங்க. மேடம், காணாத பணமாக்கிறேங்கிறாங்க. டே அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத, அவள் உடம்புக்கு எந்த செதறமும் ஆயிடக்கூடாது, காயமாகக்கூடாது. இந்த கோயில் வாசல் இளவு வீடு ஆகணும்டா. வள்ளி செத்து போகணும், அவளை கொண்டு வந்து இந்த கோயில் வாசலில் போடணும், அந்த குடும்பமே பார்த்து கதறி அழுகணும், ராமச்சந்திரன் நொந்து நொடியணும், அதை பார்த்து நானும் எங்கள் அம்மாவும் ரசிக்கணும்டா. அதில் இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிடு, இதுதான் ரொம்ப முக்கியம். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு அவளை காணாத பணமாக்கிடாதிடாங்கிறாங்க விஜய். இல்லை மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்றேங்கிறாங்க. இதா பாருடா, இதில் ஒரு முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டு அந்த மாறன் அவங்க கூட போகக்கூடாதுங்கிறாங்க. இல்லைங்க மேடம், அதெல்லாம் போக விட மாட்டேன் நான். மாறன் போக மாட்டேனுங்க. அதுவும் தவிர இந்த கோயிலில் எந்த ஆம்பளைகளும் வெளியில் வரமாட்டாங்க. அப்படி அதேபடி அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. மேடம், அதெல்லாம் சொன்னால் த்ரில் இருக்காது, நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க டிரைவர். ஓஹோ, அப்படியா, நீ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கியா, சரி அது என்னன்னு நானும் பார்க்குறேன்ட்டு பார்க்குறாங்க விஜய். காட்டுக்கோயில் கருப்புசாமிக்கு விளக்கேற்றிற்காக வள்ளி, வீரா, கண்மணி, பிருந்தா, விஜய் இவங்க எல்லாரும் தயாராகிறாங்க. எல்லாரும் ஒன்னக்கண்ட மாதிரி மஞ்சப்படவை கட்டிக்கிட்டு மாலையை போட்டுட்டு சாமியை கும்பிட்டு திருநீர் எடுத்து வச்சுட்டு தீபத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க. கூட்டத்தோட கூட்டமாக ஒரு பெரியவர் சொல்கிறாங்க, ஏப்பா ஆம்பளைகளுக்கெல்லாம் இங்கே என்ன நடைமுறைங்கிறது தெரியுமல்ல, வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா ஆம்பளைங்க வந்து காப்பு கட்டிங்கப்பா. ராமச்சந்திரா, நீ முதல்ல வந்து கட்டுவாங்கிறாங்க. எதுக்கு இந்த காப்பு கட்டுறதுன்னு கேட்குறாங்க மாறன். இருப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா காப்பு கட்டி விட்டுறாங்க. காப்பு கட்டினவங்க யாரும் கோயிலை விட்டு வெளியில போகக்கூடாது. சாமி வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எல்லாரும் இங்கே தான் இருக்கணுங்கிறாங்க. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு, அதனால யாரும் கோயிலை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் மாறனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, நம்ம வீட்டு பொம்பளைங்க 4 பேரும் தன்னந்தனியா காட்டுக்கோயிலுக்கு போறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பா யார் போறது, இவர் வேற இப்படி காப்பு கட்டி உட்கார வச்சுட்டாரு, என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன். நம்ம போகாத நேரத்துல இந்த விஜய் ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணிடுவாளே, இதை எப்படி நம்ம தடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த மாறன் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வள்ளியம்மா கூடவே இவங்க 4 பேர்த்தையும் கோயிலுக்கு அனுப்புறாங்க. இவங்க 4 பேர் மட்டுமா, 4 பேர் ரெட்டையில வேண்டாம், இதோ விஜய் நீயும் போயிட்டு வா, ஒத்தையில தான் போகணுங்கிறாங்க. ஐயோ என்ன மச்சான் நானுமா அப்படிங்கிறாங்க. ஆமா நீயும் தாங்கிறாங்க. என்னை மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கானேன்னு நினைக்கிறாங்க விஜய். மாறன் வீரா கிட்ட சொல்றாங்க, வீரா நானும் வரேங்கிறாங்க. இங்க பாருடா, காப்பு கட்டினதுக்கு அப்புறம் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ எப்படி வருவீங்கிறாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்கிறாங்க மாறன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, வள்ளியம்மா கூட நாங்கள் 4 பேர் போறோம்ல, அப்படி இருக்கும், நீ ஏன்டா பயப்படுறேங்கிறாங்க. இந்த விஜய் கூட வர்றதுனால தான் பயமா இருக்கு வீராங்கிறாங்க மாறன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க வீரா. கருப்புசாமி வேட்டைக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. வள்ளியம்மா கையில விளக்கு கொடுக்குறாங்க. இவங்க 4 பேரும் ஆளுக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கிறாங்க. காட்டு பகுதி எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணுங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இதை மாறன் வீரா 2 பேரும் கவனிச்சிடுறாங்க. பார்த்துக்கவே, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிடுறாங்க வீரா. கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது விஜய் அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி, என்னடா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா, நாங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம்னு சிக்னல் கொடுத்துட்றாங்க. நாங்க வந்துட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா தான் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி வளைச்சு நின்னுக்கிறாங்க. வள்ளியம்மா அவங்கள பார்த்து பயந்துக்கிறாங்க. ஐயோ இவங்க யாரு, நீங்கெல்லாம் யாருடா அப்படின்னு கேட்டுட்டு விளக்கு அணியாம பாதுகாப்பாகவும் வச்சிருக்காங்க. பிருந்தா, கண்மணி இவங்க 3 பேர்த்துக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம தனியா வரதுனால யாரோ இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க, இப்ப சும்மா விடக்கூடாது, வள்ளியம்மாவை காப்பாற்றணும் வாங்கன்னு சொல்லி வீரா, கண்மணி, பிருந்தா இவங்க 3 பேரும் அவங்க கையில வச்சிருந்த விளக்க பாதுகாப்பா பத்திரமா வச்சுட்டு
வள்ளியம்மாவை காப்பாத்துறாங்க. வந்திருக்கிற ரவுடிங்களை அடிச்சு நொறுக்கி தள்ளுறாங்க. கருப்பணசாமியும் ஊரை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் அந்த ரவுடிங்க கிட்ட சிக்கிக்கிறாங்க. விஜய் மட்டும் தலைமறைவா ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வள்ளியை கொலை பண்றதுக்காக ஒருத்தன் கத்தியோட வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா மாறன் வந்துடுறாரு. கருப்பணசாமியா மாறன் வந்து காப்பாத்துறாங்க. மாறன் கருப்புசாமி ரூபத்துல உக்கரமா இருக்காங்க. இங்க இவங்க பிருந்தா, கண்மணி, வீரா இவங்க 3 பேரும் அடி வாங்கிட்டு விழுந்து கிடக்குறாங்க. வள்ளியம்மாவும் மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு அப்பாடா ஏதோ கருப்பணசாமி வந்ததுனால இப்போ உயிர் தப்பிச்சதெல்லாம் யாருன்னே தெரியல, நம்மளை கொள்றதுக்காக தான் வந்திருக்காங்க, நல்ல வேலை கருப்பணசாமி வந்து காப்பாத்தினால தப்பிச்சோன்னு நினைக்கிறாங்க வள்ளியம்மா. இவங்க 3 பேர்த்தையும் போய் தட்டி எழுப்புறாங்க. எழுந்திரிச்சு கொண்டதுக்கு அப்புறமா ஆமா நாமெல்லாம் இருக்கோம், விஜய் எங்கேங்கிறாங்க. அப்பதான் நல்லவு மாதிரி மரத்துக்கு பின்னாடி இருந்துட்டு நான் இங்க இருக்கேன் வள்ளியம்மா, என்னை முதல்லயே அடிச்சு போட்டுட்டாங்க, நான் மயங்கி கிடந்தேன், இப்பதான் மயக்கம் தெளிச்சு உங்களை காணுமேனு தேடி பார்த்தேன், நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னு சொல்லி விஜய் வர்றாங்க. அதையும் நம்புறாங்க வள்ளி. வீரா விஜய் சொல்றது பொய்ன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சரி எப்படியோ எல்லாரும் தப்பிச்சிட்டோம், வாங்க கோயிலுக்கு போலான்னு எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. போட்ட பிளான் இப்படி சொதப்பிச்சே, எல்லாரும் தப்பிச்சிட்டாளுங்களே. கருப்பணசாமியா வந்தது யாரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க விஜய்.